வலது திருவடி. அந்த வலது திருவடி கீழே தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயலகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் இருக்கான். அவன் யார் தெரியுமா? ஆணவ மலத்தினுடைய அடையாளம். அந்த ஆணவ மலத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த முயலகனை சிவபெருமான் தன்னுடைய வலது காலாலே மிதித்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு பெரிய சிறப்பு, சாமியை இடது காலில் மிதிக்காமல் வலது காலில் மிதிக்கிறார். அது ஒரு பெரிய கருணை. வலிமை வாய்ந்த பாதத்தினாலே அந்த ஆணவ மலத்தை என்ன பண்ணணும்? அடக்கணும். இடது திருவடி யாருது? அம்பாள் திருவடி. அது ரொம்ப மென்மையானது. மென்மையான திருவடியை கொண்டு போய் ஆணவ மலத்தை அழுத்தினா அதை என்ன பண்ணும்? அப்பப்போ முனைச்சு ஆட ஆரம்பிச்சிடும். அதனால் சாமி என்ன பண்ணுறார்? வலிமை வாய்ந்த தன்னுடைய வலது திருவடி. அந்த வலதுங்கிற சொல்லுக்கே வலிமை வாய்ந்த பாகம்னு பேருங்க. நம்ம உடம்புலேயே இந்த வலது பாகம் வலிமை வாய்ந்த பாகம், இடது பகுதி வந்து மென்மையானது. அதனால தான் சாமி இடது பகுதியில் கொண்டு போய் இதயத்தை வச்சார். ரொம்ப ஆட்டம் போட்டீங்கன்னா நின்று போயிடும். மென்மையாக நடந்துக்கோ அப்படிங்கிறது கொண்டு போய் மென்மையான பகுதியில் இதயத்தை சாமி வச்சுருக்கார். அப்படி அந்த வகையில் அடியார் பெருமக்களே, சுவாமி அந்த வலது திருவடியை ஊன்றுவது கூட ஒரு பெரிய கருணை. நல்ல வலது காலத்தை போட்டு மிதிக்கிறார். அதனுடைய வரலாறு நமக்கு தெரியும். தாரகாவனத்து முனிவரெல்லாம் அனுப்பிய அசுரனைத்தான் பெருமான் அங்கே முயலகனாக, அது கூட அந்த பேர் கூட சொல்லுவாங்க அழகா, முயலகன். அவன் ஆணவத்தினுடைய அடையாளம் இல்லைங்க, உங்களுடைய முயற்சியை நீக்குவானாம், அகற்றுவானாம். அதுதான் முயலகன்னு பேர் அவனுக்கு. முயலகன் அவனுக்கு ஏன் பேருனா, முயல் கூட்டல் அகற்றுதல். உங்களுடைய முயற்சியை அகற்றி உங்களை செயல்பட விடாமல் தடுப்பது தான் ஆணவ மலம். அதுதான் முயலகன். அதுதான் வலது திருவடி. அடுத்து தூக்கிய திருவடி, இடது திருவடி. அதுதான் சொன்னார், யாம் உய்ய ஆர்